ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். இதை யாராவது வாசிங்க. ரோமர் 8:30. ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். அதாவது நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால அதனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுல நம்ம ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே நம்ம மேலெழுந்த வாரியா படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 காரியங்களை ஆண்டவர் கூறுகிறார். என்ன சொல்றாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணாராம்? அழைத்திருக்கிறார். அடுத்து 2வது, எவர்களை அழைத்தாரோ என்ன செஞ்சாராம்? அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். 3வதாக, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். பாருங்க, எவர்களை ஆண்டவர் முன்குறிக்கிறார். இந்த ஒரு வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. யாரை அவர் முன்குறிக்கிறாராம்? எவர்களை ஆண்டவர் முன்குறிக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கின்றார். இந்த 3 தடவை எவர்களை இருக்கு. அப்ப இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தவோ சிலர் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னதுக்கு? வேலைக்காக நிறைய பேர் என்ன செய்யறோம்? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்போ டாக்டர் என்ன செய்யறாரு? இப்போ வந்தவங்களை அனுப்பி வை அப்படின்னு சொல்வாரா? என்ன சொல்றாரு? யாரு முன் குறிச்சிருக்காங்க, யார் டோக்கன் வாங்கி இருக்கிறாங்க, யார் வந்திருக்கிறாங்க, யாரு நான் முன் குறித்திருக்கிறேன் அவர்களை உள்ள அனுப்புங்க அப்படின்றார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எவர்களை அவர் முன் குறித்தாரோ, அதை சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். எவர்களை முன் குறித்தாரோ? எப்போ முன் குறிச்சாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பாக. எங்க முன் குறிச்சாரு? தாயின் வயிற்றுக்குள்ளாக. நான் தாயின் வயிற்றுல கருவில இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் என்னை கண்டது. அப்பொழுதே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு முன்குறித்திருக்கிறார். அப்போ முன்குறிக்கப்பட்ட நான் உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அவர் என்ன செஞ்சிருக்காரு? முன்குறித்தார். உலகமே இல்லையா? உலகத்துல மலைகள், காற்று, கடல் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அவரு முன்குறிச்சிருக்கிறார். அப்போ உங்களை முன்குறிச்சவர் நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? காலங்கள் வந்துருச்சு. இப்ப என் மகனை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அழைக்கணும். இந்த மகன் எங்க இருக்கிறான்? ஒருவேளை ஒயிட் ஷாப்ல இருக்கலாம்.